திறந்தாளாம். கண்ணை திறந்தா அதுவரையும் பார்க்காத அசோகவனம் கண்ணில் பட்டுது. சரி, கட்டாயம் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி, ஏன்னா இதுவரையும் நாம் பார்க்காத இடம் அதுன்னு தெரிஞ்சு அசோகவனத்துக்கு போனாள். அந்த வனத்தினுடைய மத்திய ரொம்ப மனோரமமாக வச்சுருக்காங்க ராவணன். அற்புதமான முறையில் வச்சுருக்கான். அந்த தோட்டம் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்கான். அதுக்கு நடுப்புற ஒரு நதி வேற ஓடி வருதான். அந்த நதியை அதையும் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாள். சந்தியா காலமனாஷாமா துருவமேஷதி ஜானகி. கட்டாயம் இந்த இடத்துக்கு சீதை வந்தான் தீர்வள். ஏன் தெரியுமா? சுமங்கலிகளான ஸ்திரீகள் சந்தியா காலத்தில் கண்ணால் திறவிட மாட்டாள். எவ்வளவு சோகம் இருந்தாலும் சந்தியா காலத்தில் கண்ணில் விட மாட்டாள். தர்மம் தெரிஞ்ச சுமங்கலிகளான ஸ்திரீகள். எங்கள் அம்மா ராமனை விட்டு பிரிஞ்சு 24 மணி நேரம் கண்ணங்கண்ணி பார்த்தான் இருப்பள். ஆனாலும் சந்தியா காலத்தில் கண்ணால் ஜலம் விட மாட்டாளோ? விடப்படாதே. ஆனால் அந்த கண்டலத்தை தொடச்சிட்டு மூஞ்சி எலுமிண்டு கண்டலத்தை தொடச்சிக்கணுமே. அதுக்காவது இந்த நதிக்கு வந்து சந்தியா காலமனாஷாமா துருவமேஷதி ஜானகி. அந்த நதிக்கரையில் இருந்துட்டு எங்கேயாவது சீதை இருக்காளான்னு தேடி பார்த்தாள். கண்ணை பரவ விட்டாள். கண்டாள் சீதையினாள். ததோ மலின சம்பீதாம் ராட்சதீபி சமாவிருதாம் உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః புனः ததர்ஷ சுக்லபக்ஷாதௌ சந்திரரேகாமிவ மலாம் மந்தம் பிரக்யாயமானேனாம் ரூபேண ருச்சிர பிரபாம். 20 ஸ்லோகத்துக்கு மேலே வர்ணிச்சிருக்கார் வால்மீகி ஆஞ்சநேயன் சீதையை சந்திச்சதை. எப்படி இருக்கான்னாள்? ததோ மலின சம்பீதாம். ராவணன் தொடர்றதுக்கு முன்னாடி கட்டின்ற வஸ்திரம் லங்கையினுடைய பொழுது முழுக்க ஏறி காஷாயம் மாதிரி இருக்காம். ததோ மலின சம்பீதாம் ராட்சசீபி சமாவிருதாம். பல ராட்சசிகளை காவலுக்கு வச்சிருக்கான். அந்த ராட்சசிகளை பற்றி எல்லாம் வர்ணித்திருக்கார் வால்மீகி. அந்த ராட்சசிலாம் எப்படி இருக்கா தெரியுமா? ஏகாட்சி மேக கர்ணாஞ்சே கர்ண பிராவரணாம் ததா. எனக்கே சிலது புரிஞ்சுக்க முடியல. இந்த ஃபேன் 10 செகண்டு இல்லைன்னா உடம்பே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பெரியவாழ் நாளில் இந்த ஃபேனே இல்லாமலே குடும்பம் நடத்திருக்காள். அவளாலலாம் எப்படி இருக்க முடிஞ்சு எவ்வளோ தூரம் அவளுடைய ஜிதேந்திரியத்துவம் இருக்குன்னு யோதனை வரவங்களே. அதே மாதிரி எனக்கு இன்னொன்று யோதனை இப்படி புத்தியில் வரும். ஒரு டவுன்லலாம் கோவில் கட்டுறா பாருங்க. ஒரு கிரவுண்டுக்குள்ளே கோவில் கட்டுறாள். அந்த கோவிலுக்குள்ளே டாய்லெட்டு பாத்ரூமெல்லாம் கட்ட வேண்டியிருக்கு. ஒரு கிரவுண்டுக்குள்ளே கட்டுறது. சிதம்பரம் ஸ்ரீரங்கம் போன்ற கோவிலில் போய் பாருங்க, எத்தனை விஸ்தாரம். அந்த நாளில் அவளாம் பூஜை பண்ணியிருக்காளே. எப்படி பூஜை பண்ணினாலும் எவ்வளோ என்னமோ அவளால் முடிஞ்சு. இதனால் ஒரு கிரவுண்டுக்குள்ளே கட்டுற கோயிலுக்கு டாய்லெட்டு பாத்ரூம் அலங்காரம் வந்தால் வரவேற்கு 38 கிலோமீட்டர் இருக்கு. ஸ்ரீரங்கம் கோயிலை போய் பாருங்களே, சிதம்பரம் கோயிலை போய் பாருங்களே, திருவிடமருத்தூரில் கோயிலை போய் பாருங்க. அந்த கோயிலெல்லாம் அர்ச்சகால் இருந்து இல்லையா? அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆசாபாசங்கள் இல்லையா? அவளால் எப்படி இருக்க முடிஞ்சது என்னால் புரிஞ்சிக்க முடியாத விஷயத்தை இது ஒன்று பார்த்து ஆச்சரியப்படுவேன். அவளுக்கெல்லாம் பகவத் ஆராதனம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற போது வேறு எண்ணமே கிடையாது, வராது. வாழ்க்கை சரீர நினைவே இருந்திருக்காது. பகவானு கைங்கரியம் பண்ண வந்திருக்கோம், பெரிய பாக்கியங்கிற அந்த நினைவு இருக்கிற போது சரீர சம்பந்தமான எண்ணமே அவளுக்கு வந்திருக்க முடியாது. அதனால தான் அவளால் இருந்திருக்க முடியுது. இப்போ வர்ற போது சரீராபிமானம் தானே பிராதான்யமாக இருக்குது. குடும்பம், சரீரம், அபிமானம், அதை வச்சாலே கோவில் கைங்கரியமே நடக்கிறது. அதனால தேவைப்படுறதோ என்னவோ ஆச்சரியப்படைய இவ்வளோ பெரிய கோவிலில் அதனால் அமைச்சிருக்காளே, எவ்வளோ அற்புதமாக வாழலாம், எப்படி இருந்திருக்காள் அப்படிலாம் ஆச்சரியப்படுவேன் நான். அதுக்காக 5 நிமிஷம் ஃபேன் என்ன 2 செகண்ட் ஃபேன் என்ன உடனே நம்மளால் உட்கார முடியலையே. ராட்சசீபி சமாவிருதாம். அந்த ராட்சசிகள் எல்லாம் வர்ணித்திருக்கார் வால்மீகி. ராட்சசிகள்லாம் எப்படி இருக்காளாம்? ஏகாட்சி மேக கர்ணாஞ்சே கர்ண பிராவரணாம் ததா. சில ராட்சசிகளுக்கு ஒத்த கண்ணாம், இன்னொரு கண்ணு இருந்து இல்லாமல் இல்லை. அவள் பிறந்ததுலேருந்து ஒத்த கண்ணு தான். அந்த ஒரு கண்ணை வச்சுன்னே விவகாரம் நடந்துட்டுருக்கு. சில லாரியெல்லாம் ஒத்த லைட்டு போட்டே போயின்னு இருக்கும்.
அது மாதிரி ஏகாட்சி மேக கர்ணாஞ்சே கர்ண பிராவரணாம் தத் கர்ண பிராவரணாம் ததா. சில ராட்சர்களுக்கு 2 காதையும் சத வளர்ந்து துந்து போய் அடைச்சிருக்கான். கர்ண பிராவரணாம் ததா. அது மாதிரி உள்ள ராட்சர்கள் எல்லாம் காவலுக்கு போட்டிருக்கான். ராட்சசேபி சமாவர்த்தாம் உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః புனः. பசியினால் இழைச்ச சரீரமாம் ராம வியோகத்தால் அப்படி சத்தை குறிக்க விரும்பச்சுட்டு காலம் நிஸ்வசந்தீம் புனః புனः. ரொம்ப யோதனை பண்ணி தேடி இவள் தான் சீதைன்னு தீர்மானம் பண்ண வேண்டியிருக்கான். எதை போல தெரியுமானால் ததர்ஷ சுக்லபக்ஷாதௌ சந்திரரேகாமிவாமலாம். சுக்லபட்சத்தினுடைய பிரதமை போது சந்திரனை எப்படி தேடி கண்டுபிடிக்கணுமோ அது மாதிரி நாள். இதை எதற்காக சொன்னார் வால்மீகி? சுக்லபட்சத்துடைய சந்திரனுக்கு அப்புறம் நிமிஷத்துக்கு நிமிடம் விருத்தி தான், சீதைக்கு க்ஷேமம் வந்துருத்துங்கிற மாதிரி அப்படி சொன்னார். ததர்ஷ சுக்லபக்ஷாதௌ சந்திரரேகாமிவாமலாம் ஆம்நாயாநாமயோகேனே வித்யாம் பிரசிதிலாமிவா. உபயோகப்படுத்தாமல் அடிக்கடி பாராயணம் பண்ணாமல் அடிக்கடி அனுபவிக்காமல் இருக்கிற ஸ்லோகங்கள் கிரந்தங்கள் புஸ்தகங்கள்லாம் எப்படி படித்த வித்தியெல்லாம் கலகலத்து மறந்து போயிடுமோ. ஆம்நாயாநாமயோகேனா வித்யாம் பிரசிதிலாமிவா. அனுபவங்களில் வச்சுக்கணும். அதுக்காக தான் அடிக்கடி பாராயணம் பண்ணுறது, அனுசந்தானம் பண்ணுறது, விசேஷங்கள் என்னென்ன பகுதியை பாராயணம் பண்ணுறது. பெரியவாள்லாம் அந்த நாளில் வேதங்களை காலம்புற ஆரம்பித்தா ராத்திரி வரையும் சொல்லிட்டு இருப்பாள். நிறையா சொல்லிட்டு இருக்கணும். எங்கள் தீக்ஷால் எங்களுக்கு முதல் மேடை ஏறுற போதும் சொன்ன வார்த்தையே அதான், எந்த ஸ்லோகங்களை சொல்லிடோ அதை நொற்று பண்ணிவிடுவோம். நொற்று பண்ணால் தான் அனுபவிக்க முடியும். புஸ்தகத்தை பார்த்து சொன்னோம்னு வச்சுக்கோ, அப்படி அர்த்தம் சொல்லலாம், சந்தேகம் இல்லை. ஆனால் அனுபவிச்சு பரமாற முடியாது. அது அப்போது சொன்ன போதும் தெரியல, அது வெளியில் வரவிட்டு தான் இப்போ அனுபவிக்கிற போது தான் எவ்வளோ தீர்க்க தரிசனத்தோடு பெரியவாள் சொல்லியிருக்காள். அப்பப்போ புஸ்தகத்தை பார்த்தா அது ஸ்லோகத்தை, அப்போ புஸ்தகத்தை பார்க்குற போதும் ஸ்லோகத்தையே புஸ்தகம் பார்க்க ஆரம்பித்து சொல்கிற போதும் அப்படி விசேஷார்த்தங்கள் அனுபவங்கள் எப்படி மனசுக்கு வர முடியும்? ஸ்லோகங்கள் மனசில் அலமோதித்துனா விசேஷார்த்தங்கள் கிடைக்கும், அதுலேருந்து கிடைக்கிற தர்மங்கள் கிடைக்கும், அதுலேருந்து அனுபவிக்கிற மாதுரியம் கிடைக்கும். மனசில் அந்த ஸ்லோகங்கள் அலமோதித்துனா எடுத்து கொடுக்க முடியும். ஸ்லோகத்தையே புஸ்தகத்தை பார்த்தா சொல்லுவோம்னு சொன்னால் என்னமா விசேஷார்த்தங்கள் எங்கே வரும்? மங்களார்த்தங்கள் எப்படி வர முடியும்? மாதுரியங்கள் எங்கள் பெரியவாள் முதல்ல எங்களுக்கு சொன்னதே அதான். நிறையா ஸ்லோகங்கள், அதனால ஸ்லோகத்தை குறைச்சிடாது, அது வேற. ஸ்லோகத்தை குறைச்சிடாதே, நிறையா ஸ்லோகங்கள் சொல்லணும். அந்த சம்பிரதாயம் எங்கள் தீக்ஷாவுடைய சம்பிரதாயத்தான் இருக்குது. ஸ்லோகங்கள் நிறையா சொல்லி அர்த்தம் சொல்கிறது. வித்யாம் பிரசிதிலாமி எத்தனையோ சொல்லிருக்காள். தாம் ஸ்ருதிமி வசந்தி. இதெல்லாம் சம்பிரதாயம் தெரிஞ்சு அர்த்தம் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். தாம் ஸ்ருதிமிவ சந்திக்தாம். குரு கிரமத்தில் தர்மசாஸ்திரங்களை படிக்காதவாள் தர்மசாஸ்திரத்தை பார்த்தா எப்படி குழம்பி நிற்பாளோ, தீர்மானிக்க முடியாமல் நிற்பாளோ. இல்லை தர்மசாஸ்திர பூஷா பார்த்தோன்னா எங்கே எப்படி இருக்குது, அங்கே அப்படி சொல்லியிருக்கு, இங்கே மாற்றி சொல்லியிருக்கு, இங்கே விபரீதமாக சொல்லியிருக்கு, பல இடத்துல பல விஷயங்கள் சொல்லி கடைசியில் ஒரு அபிப்பிராயம் கொண்டு முடிச்சிருப்பாள். அந்த குருகுலத்தில் முறையோடு அத்தியனம் பண்ணி வந்தால் தான் அது புரியும். அது தானாக தர்மசாஸ்திரங்களை பார்க்க ஆரம்பித்தா எப்படி குழம்பி போய் நிற்பாளோ அது மாதிரி சீதைன்னு சற்று தீர்மானம் பண்ண முடியாத அளவுக்கு குழம்பி இருக்கா மாதிரியான நிலையில் இருக்காள் அவள். ராஜ குடும்பத்தினுடைய ஸ்ரீயாத்திரியிலேயே பலவிதமான அழுக்கு வஸ்திரங்கள் ஆபரணங்கள் இல்லையே அந்த மாதிரி நிலையில் இருக்காளுன்னு பல பிரகாரமாக யோசனை பண்ணி இவள் தான் சீதைன்னு தீர்மானம் பண்ணினாள். சீதைன்னு தீர்மானம் பண்ணாலும் இல்லையோ மனசில் ஆனந்தம் அலமோத ஆரம்பிச்சிடுச்சு. என்னென்ன நினைச்சால் தெரியுமா ஆஞ்சநேயன்னு அதுக்கே ஒரு ரிஷி கொடுத்தாள். நிறையா ஒரு சர்க்கம் முழுக்க அது ஒரு சர்க்கம் பண்ணி ஒரு 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 7 செட்டில் உபன்யாசம் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு முதல்ல என்ன நினைச்சாலாம் ஆஞ்சநேயன் சீதையை பார்த்த உடனே ஆஞ்சநேயனுக்கு ஒரு எண்ணம் வந்தான். அதுவரை ஆஞ்சநேயன் நினைச்சாலாம் ராமன் கிட்ட பக்தி இருந்தாலும் ராமனை பற்றி கொஞ்சம் ஒரு ஒரு பலவீனமான ஒரு எண்ணம் இருந்தால் ஆஞ்சநேயனுக்கு இல்லைன்னா என்னடா அது ஒரு ஸ்திரீயை காணும்னா அதுக்காக மறைய கண்டையா மட்டையை கண்டையால் அலையிறது, ஊர் ஊராக அலையிறது,
சாப்பிட மாட்டேங்கிறது, ஆகாரம் பண்ண மாட்டேங்கிறது, தூங்க மாட்டேங்கிறது. ஒரு ஸ்திரீயை காணும்னா அதுக்கா இப்படியா இருக்கணும், இந்த விஷயத்தில் கொஞ்சம் ராமன் பலவீனம் போல இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் ஆஞ்சநேயனுக்கு. ஏன்னா அவருக்கு தாம்பத்தியத்தை பற்றியெல்லாம் தெரியாது. அவர் பிரம்மச்சாரி, அதுலேயும் அந்த நாள் பிரம்மச்சாரி. அவர் அவருக்கு தாம்பத்திய லட்சணங்கள்லாம் தெரியாதோன்னு ஒரு ஸ்திரீயை காணும்னா இப்படியா அலறதுன்னு நினச்சினாலாம் ஆஞ்சநேயன். சீதையை பார்க்க விட்டு அந்த எண்ணத்தை மாற்றினாலாம். என்ன மாற்றினார்கள்? என்னடாது தப்பானா தீர்மானம் பண்ணிட்டோம், இது மாதிரி ஒருத்தனுக்கு பத்தினி இருந்து பிரிஞ்சா 1 மணி நேரத்துக்கு மேலே உயிரோடு இருக்க முடியாது. சீதையை விட்டு பிரிஞ்சு இன்னும் ராமன் உயிரோடு இருக்கானே, ராமன் கல் நெஞ்சக்காரன்னா துஷ்கரம் குருதே ராமா ஹீனோ யதனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந துக்கேன வசீததி. மீதி பேராக இருந்தால் துக்கத்தில் ஹார்ட் வெடிச்சு போயிருக்கும். இன்னும் ஜீவனோடு இருக்கானே, ராமன் கல்நெஞ்சுக்காரனான்னு தொடைத்தான் ஆஞ்சநேயனுக்கு. சீதையை பார்த்துட்டு வச்சானாம், மான்யா குரு வினீதஸ்யே லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா யதி சீதா விதுக்கார்த்தா காலோ இதுரதிக்ரமா. காலத்துக்கு எத்தனை சக்தி நினைச்சானாம் ஆஞ்சநேயன். காலத்துக்கு இவ்வளோ சக்தியான ஆச்சரியப்பட்டானாம். என்னென்னால் யாராவது சீதை அயோத்தியில் இருக்கிற போது ஜாதகம் பார்க்க தெரிஞ்ச பெரியவாள் வந்தாள், கைரேகை பார்க்க தெரிஞ்ச பெரியவாள் வந்தாள்னு வச்சுக்கோ. கைரேகை ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டும் இந்த அம்மா பர்த்தாவை விட்டு பிரிஞ்சு ஒரு 10 மாதம் லங்கை இன்னொரு ஊரில் இருக்க முடியாது. ஜாதகம் அமைஞ்சிருக்குன்னு சொன்னான். அவர் ஜாதகம் என்ன வராமையரே வந்தாவோட பைத்தியம்னு சொல்லும் லோகம். ஏன் தெரியுமோ? ராமனுடைய பராக்கிரமத்தை பற்றி நன்னா தெரியும் லோகத்துக்கு. லட்சுமணுடைய சக்தியை பற்றி தெரியும். அந்த ராமனுக்கு பத்னியாக ஒரு ஸ்திரீ வந்து லட்சுமணுடைய பாதுகாப்பில் இருந்த ஸ்திரீயை காலம் இப்படி கொண்டு கண்ணீருமா மரத்தடியில் உட்காந்து வச்சிருக்கே. காலம் நினைச்சா யாரை என்ன பண்ண முடியாதுன்னு நினைச்சா நான் ஆஞ்சநேயன். காலத்துக்கு எத்தனை சக்தி! காலோகி துரதிக்கிரமா. தெரியாத சில மூடன் நினச்சிட்டு இருப்பான். நமக்கு என்ன பணம் இருக்குது, பதவி இருக்குது, ஃபோன் பண்ணால் மினிஸ்டர் மக்கள் வீட்டுக்கே வருவராக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். பகவான் மட்டும் இறக்கணும் நினச்சிட்டாருன்னா 6ஆம் மணியில் அட்ரஸ் இல்லாமல் கீழே இறக்க முடியும். ஏன்னா ஆஞ்சநேயன் மனசில் அவ்வளவு ஆனந்தம் அலமோதி இருக்கு. அதை அனுபவிக்கிற போது நமக்கும் இந்த ஆனந்தங்கள் மனசில் அலமோதும். என்ன சொன்னார்கள்? ராமஸ்ய வியவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதா நாத்யர்த்தம் க்ஷுப்யதே தேவி கங்கேவ ஜலதாகமே. சீதை ரொம்ப கலங்கி போயிடலை, ஓரளவு தைரியத்தோடு தான் இருக்காள். அந்த என்ன அழகா தீர்மானம் இருக்கான் தெரியுமோ? ரொம்ப இடிஞ்சு போய் உட்கார்ந்துடலை சீதை. க்ஷேமம் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு தான் உட்கார்ந்துருக்காள். ஏன் தெரியுமா? ராமஸ்ய விவசாயஜ்ஞா. ராமனுடைய முயற்சி சக்தியை பற்றி நன்னா தெரியும். லட்சுமணன் எப்பேற்பட்டவனு தெரியும். அந்த 2 பேர் தனக்கா இருக்காள். அதனால் இந்த துக்கத்துக்கு முடிவு உண்டுன்னு நம்பிக்கையோடு இருக்காள். ஒரேடியாக கலங்கி போயிடலை. ஆனால் கலங்கலைன்னு சொல்ல முடியாது, ஓரளவு கலங்கியிருக்காள். ரொம்ப நாத்தியர்த்தம் சுப்பியதே, ரொம்ப கலங்கலை, ஓரளவு தான் கலங்கியிருக்காள். எதை போல தெரியுமானாள்? கங்கை வஜலதாகமே. நம்ம காவேரி போன்ற நதிகள் இருக்கு பாருங்க. கார்த்திகை முந்தி நாளில் சொல்ல என்ன அந்த நாள் அனுபவம் வரும். கார்த்திகை மாதம் பார்த்தேன்னா காவேரி ஜலம் ஒரே ஷேராக வந்துட்டுருக்கும். ஏன்னு கேட்டால் அமராவதி வெள்ளம் அந்த நதியில் வந்து கலர்க்க தோணும், அந்த ஷேரெல்லாம் காவேரியில் விழ தோணும். அதனால் காவேரி கலங்கி தான் வரும் இந்த 2 மாதம் அப்படின்னு சொல்லுவாள். ஐப்பசி கார்த்திகையில் பார்க்குற போதும் மீதி இந்த மழைஜலங்கள் கலக்கிற போது மீதி நதியெல்லாம் காஷாயமாக ஆகிடும். ஆனால் கங்கா நதி இருக்கு பாருங்க, எத்தனை மழைஜலம் கலந்தாலும் கலங்காது, ஒரேடியாக இதுவாகிடுது, ஷேராகிடாது, கலங்கி போய் இருக்காது. ஆனால் கலங்கி போய் இருக்காதானா இருக்கும். அந்த கரையில் 2 கரையில் ஒண்டி ஒரு சாணம் அப்படியே கலங்கின மாதிரி வரும், மீதி எல்லாம் சுத்தமாக இருக்கும். எப்படி எவ்வளோ மழைஜலம் கலந்தாலும் நம்ம குழப்ப நாளில் சேர்ஜலம் கலந்தாலும்
கங்கை எப்படி முழுக்க கலங்கி போயிடாமல் ஓரளவு கலக்கத்தோடு இருக்கும், அது மாதிரி இருக்கலாம் சீதை. கங்கே வஜலதாகமே துல்யசீல வயோவர்த்தாம் துல்யாபிஜன லக்ஷணம். என்ன அழகுங்கிறேன். ராமனை மனசனால கொண்டு சீதை பக்கத்தில் உட்காத்தி வச்சுனான் ஆஞ்சநேயன். உட்காத்தி வச்சுட்டு 2 பேரையும் அனுபவிச்சான். ராமனையும் பார்த்து சீதையும் பார்த்து ஆஹா, நான் பிரம்மதேவன் இப்படி ஒரு ஜோடியை படைச்சானே. துல்யசீல வயோவர்த்தாம் துல்யாபிஜன லக்ஷணம் ராகவோர்ஹதி வைதேஹீம் தஞ்சேயமசி தேக்ஷணா. இப்படி ஒரு ஜோடியை படைச்சானே. ராமனுக்கு சமானம் சீதை தான், சீதைக்கு சமானம் லட்சணம் தான், சீதைக்கு சமானம் ராமன் தான். ராகவோர்ஹதி வைதேஹீம் தஞ்சேயமசி தேக்ஷணா. ராமனுக்கு சீதை தான் சமானம், சீதைக்கு ராமன் தான் சமானம் நாள். ஆனால் சொல்கிற போதும் தஞ்சேயமசி தேக்ஷணா, தஞ்சேயம்னு நிறுத்திடலை, அசிதேக்ஷணா தனியாக ஒரு குணம் பேர சொன்னாள் சீதைக்கு. என்ன சொன்னாள்? ராமனும் சீதையும் ஒரே மாதிரி சமானம் உள்ளவாள் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா சீதையிட்ட ஒரு தனித்தன்மை இருக்கு, அதை என் ராமன்கிட்ட பார்க்க முடியலையே நான் ஆஞ்சநேயன். என்னென்னால் எங்கள் அம்மா சீதையினுடைய கண்ணில் இருக்கிற அந்த குளிர்ந்த பார்வை இருக்கே, அது சீதைகிட்ட தான் அதிகம், ராமன்கிட்ட இந்த அளவு பார்க்க முடியாது சொன்னாள். தஞ்சேயம் அசிதேட்சனான், கண் பார்வையுடைய குளிர்மை இருக்கே அது சீதைகிட்ட அதிகம், ராமனை விட சீதைக்கு அதிகமாகும். அதில் என்ன சந்தேகம்? தாயாருடைய அப்பாவுடைய கருணையை விட அம்மாவுடைய காருண்யம் அதிகம்தான். தஞ்சேயமசி தேக்ஷணா. சுந்தரகாண்டத்தின் நடுவில் பல விஷயங்களை சேர்ப்போம். ஸ்ருதிர் மாதா லயப்பிதா அப்படின்னு சொல்வாள். சங்கீதத்துக்கு ஸ்ருதி தாயார், லயம் தகப்பனார். ஸ்ருதிர் மாதா லயப்பிதா சங்கீதத்துக்கு, ஸ்ருதி மாதா லயம் தகப்பனார். மாதா தகப்பனார்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எந்த குணத்தை வச்சு அது சொன்னாள்? ரொம்ப பேர் ஸ்ருதி மாதா லயப்பிதான்னு சொல்வாள். எந்த குணத்தினாலும் அது சொல்லப்பட்டது அப்படிங்கிறது மனசு வாங்கிக்கிறவாள் சில பேர் தான். எதை வச்சு சொன்னாள்? இதுக்கு ஒரு வியாக்கியானம் சொன்னால் உங்களுக்கு புரியும். உலகத்தில் பொதுவாக லோகத்தில் அம்மாவுடைய கருணை அதிகமாக அப்பாவுடைய கருணை அதிகமாக, அப்பாவுடைய பிரியம் அதிகமாக அம்மாவுடைய பிரியம் அதிகமாக கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாள்? உடனே அம்மாவுடைய பிரியம் அதிகம். எல்லாருமே சொல்கிற பதில் அதாக தானே இருக்கும். அம்மாவுடைய பிரியம் அதிகமாக அப்பாவுடைய பிரியம் அதிகமானு கேட்டால் அம்மாவுடைய பிரியம் அதிகம், இதான் எல்லாருமே சொல்லுவாள். ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்குமே. ஆனால் ராமாயணத்தில் ராமனுக்கு வெளியில் கிளம்பினான்னு உடனே கௌசல்யினா காலமாயிருக்கணும், தசரதன் தானே காலமானான். இந்த வாக்கியம் பொருந்தலையேங்கே. அம்மாவுடைய பிரியம் அதிகமாக இருக்குமே. ஆனால் அம்மானா பிராணனை விட்டுருக்கணும், கௌசல்யனா பிராணனை விட்டுருக்கணும். ஆனால் கௌசல்யை விடலே தசரதன் விட்டான்னு சொல்கிறாளே. அப்போ அம்மாவுடைய பிரியம் அதிகம்ங்கிறதுக்கு என்ன அடையா எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு வியாக்கியானம் கிடைச்சா அது கிடச்சிடும். வாஸ்தவமான விஷயம், அம்மாவுடைய பிரியம் அதிகம்தான், சந்தேகமே இல்லை. அப்பாவுடைய பிரியத்தை விட அம்மாவுடைய பிரியம் அதிகம்தான். ஆனால் 2 பேருடைய பிரியத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் தெரியுமோ? அப்பாவுடைய எண்ணம் ஒரு விதமாக இருக்கும், அம்மாவுடைய விதம் ஒரு எண்ணம் ஒரு விதமாக இருக்கும். அப்பா என்ன நினைப்பார்? பையன் இன்னென்ன முறையில் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருப்பார். அந்த எண்ணத்துக்கு மாறுதலாக பையன் இருந்தான்னா ஒன்று பையனை விட்டுடுவார் அல்லது தன் பிராணனை விட்டுடுவார். பையன் இப்படி இருக்கணும்னு லட்சியம் உண்டு தகப்பனா இருக்கு. அதுக்கு மாறுதலாக இருந்தால் பையனை உதறிடுவார், இல்லை தான் போயிடுவார். அம்மா எப்படின்னா அந்த லட்சியம் இருக்காது. குழந்தை எப்படி இருந்தாலும் நன்னா இருந்தால் போகிறோம், குழந்தை எந்த குணத்தில் இருந்தாலும் நன்னா இருக்கணும்னு நினைப்பால் அது அம்மாவுடைய குணம். குழந்தை எப்படி இருந்தாலும் நன்னா இருந்தால் போகிறோம்னு சொல்லலாம் அம்மா. அப்பா இப்படி இருக்கணும்னு நினைப்பான், இருந்தால் இல்லைன்னா ஒன்று குழந்தை விடுவான், பிராணனை விட்டுவான். தசரதன் குழந்தை இப்படி இருக்கணும் தீர்மானத்தோடு இருந்தவனும், அது இல்லைன்னு ஒன்று சரீரத்தை விட்டுட்டான். அம்மாவுடைய பிரியம் குழந்தை எங்கே இருந்தாலும் நன்னா இருந்தால் போகிறோம். அதனால் எங்கே இருந்தாலும் நன்னா இருந்தால் போகிறோங்கிறதாலே அம்மாவுடைய அபிமானம்.
அதனால தான் கௌசல்யா பிராணனை விட்டால் சொல்லவே ராமாயணத்தில். இதை மனசு வாங்கிக்கோ. அம்மாவுடைய குணம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லையே மன்னிப்பாள். அப்பா இப்படி தான் நிற்கணும், இல்லைன்னா மன்னிக்க மாட்டான். இதை வச்சு தான் ஸ்ருதின் மாதா லயாப்பிதான் நாள். ஸ்ருதி அம்மானா என்ன அர்த்தம் தெரியுமோ? ஸ்ருதி தவறலாம், மன்னிப்புண்டு. லயம் தவறப்படாது, மன்னிப்பு கிடையாதுன்னு அர்த்தம். லயம் தவறித்துனா லயம் அப்பா, பிதா மன்னிக்க மாட்டான், அம்மா மன்னிப்பாள். ஸ்ருதி தவறினா மன்னிப்புண்டு, லயம் தவறினா மன்னிப்பு கிடையாது. துல்லியசீல வயோவிருத்தம், இந்த அர்த்தத்தில் அந்த வாக்கியமே வருது. துல்லியாவிதல லக்ஷணம், அப்படிதானே சங்கீதத்தில். துல்லியாவிதல லக்ஷணம் ராகவோர் ஹதி வைதேகி தஞ்சேயமசி, இப்படிதான் ராமாயணத்தில் அவர் சொல்ல மாதிரி பிரதி வருஷம் ராமாயணம் எடுத்துட்டு இருக்கணும். துல்லியசீல வயோவிருத்தம், துல்லியா. இன்றைக்கி அங்குளிய பிரதானமாக சொல்லி ஆகணும். அங்குளியை கொண்டு வந்து வச்சாச்சுன்னு இங்கே இருக்கணும். அங்கு துல்லியசீல வயோவிருத்தம். இன்னொன்று சொல்லிடுறேன், இன்னும் நடுப்புற ஒரு நாள் தான் பிரவச்சனம் இருக்குது. அதுபோக மறுநாள் அன்றைக்கி பூர்த்தியாகுது. அன்றைய தினம் பல பேர் அவாவா சௌகரியப்படி கிளம்ப வேண்டியிருக்கு. சில பேர் 1 மணிக்கு கிளம்ப, ராஜகோபாலனா 1 மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். சில பேர் 1 மணிக்கு கிளம்புறாள், சில பேர் 3 மணிக்கு கிளம்புறாள், ராதா போன்றவாள்லாம் 7 மணிக்கு கிளம்புறாள். நாங்கள்லாம் மறுநாளைக்கு கிளம்புறோம். பல பேர் பல பிரகாரமாக ரிசர்வ் பண்ணியிருக்கேன். திரும்பி போகிறதுக்கு அவள் சௌகரியப்படி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். 25ஆம் தேதி அன்னைக்கு காலம்புற 4:30 மணிக்கு பஸ்ஸு சொல்கிறதா உத்தேசம். அங்கே 11 மணி ட்ரெயினுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கிறவாளுக்கு. யார் யார் முன்னாடி கிளம்புறாள், முதல் நாளே யார் யார் ரிசர்வ் பண்ணிட்டு கிளம்புறாளுங்கிறதெல்லாம் இன்னும் தெரியல. அது தகுந்தபடி பஸ்ஸுக்கு சொல்லி ஆகணும். அப்போ அவளை கூப்பிட்டு பேசிவிட்டு தான் இங்கேருந்து வருவாள். அதனால தான் ஒரு 15 நிமிஷம் அதிகமாகிடுது. அதனால் 25ஆம் தேதி 11 மணிக்கு லக்னோவில் கிளம்புற ட்ரெயினுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காளே, அவளுக்கு 4:30 மணிக்கு பஸ்ஸு கிளம்பி அங்கே 9 மணிக்கு லக்னோவுக்கு போய் சேர்ற மாதிரி பஸ்ஸு சொல்கிற மாதிரி உத்தேசம். அந்த பஸ்ஸுக்கு கீழ் சொல்கிற மாதிரி 500 ரூபா ஒவ்வொருத்தருக்கு தீர்மானம் வருது. இந்த ஊரில் வரத்துக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் உண்டாம். இப்போ கூப்பிட்டு பேசிவிட்டால் அது எவ்வளோ நியாயமானது. நான் கூட ரொம்ப ஜாஸ்தி 20,000 ரூபா கேட்குறான் ஒருத்தரும். 12,000 ரூபாய்க்கு தீர்மானம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னான். எல்லாம் நடுப்புற அயோத்திக்குள்ளே வந்துட்டு போகிறதுல 38 பிரச்சனைகள் அவளை திருப்தி பண்ண வேண்டியிருக்கு. பல காரணங்களை வச்சு ஒருத்தருக்கு 500 ரூபா ஆகுது. இல்லை நாங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் போய்க்கிறோம் சொல்கிறவாள் போய்க்கலாம். அது ஏதோ 90 ரூபாயோ 100 ரூபாயோ தான் கவர்மெண்ட் பஸ்ஸில் டிக்கெட்டு, அதில் போகிறவாலும் போய்க்கலாம். அதனால் எவ்வளோ பேர் வராளுங்கிறது தீர்மானம் தெரியணும். பஸ்ஸு சொல்கிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இது. அதனால் இன்றைக்கி ராத்திரி யார் யார் வராளுங்கிறத சிவராமன் கிட்ட லிஸ்ட்டு கொடுத்துடணும். ஏன்னா ராஜகோபால்கிட்ட வேற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கோம். எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுத்தா தடவி போயிடும். சிவராமன் இருக்காளே, பாராயணம் பண்ணுறாளே, அந்த பாராயணம் பண்ணுற சிவராமன் அவர்கிட்ட யார் யார் வராள்னு பேர் கொடுத்து முடிஞ்சால் அவள் பணமும் கொடுத்து விடலாம். பாரம் குறைஞ்சிடும். நீங்கள் பேர் கொடுத்துணுங்க. எவ்வளோ பேருங்கிறது நீ ராத்திரி படுத்துக்கிறதுக்குள்ளே தெரியணும். அதனால் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி, சாப்பிட்டுட்டு படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 25ஆம் தேதி காலம்புற 4:30 மணிக்கு பஸ்ஸில்